Hi students, I am Vino. 12th mark chapter 7ல example 7.48 பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா find the absolutely maximum and absolute minimum values of the function f of x is equal to 2x cube plus 3x square minus 12x அப்படின்னு கொடுத்துட்டு on closed interval minus 3, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்சல்யூட்லி மேக்ஸிமமும் அப்சல்யூட் மினிமமும் நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவங்களும் ஒரு இன்டர்வல் வந்து கொடுத்துருக்காங்க -3, 2. இந்த -3, 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு க்ளோஸ்ட் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. அப்போ -3யும் -2வும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ அப்சல்யூட்லி மேக்ஸிமம் மினிமம் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தா கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை நம்ம வந்து என்னென்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம செய்வோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன். இப்போ சம் பார்க்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், அதாவது இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நம்பர் அப்படியே வச்சுப்போம். எக்ஸ் க்யூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படியே வச்சுப்போம். எக்ஸ் ஸ்கொயர்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 12 அப்படியே வச்சுப்போம். எக்ஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 3 2s are 6. ஸோ 6x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 2s are 6, 6x மைனஸ் 12. ஸோ நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்லேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவேட் 0 பண்ணிவிட்டு நம்ம இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 6x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு 6 காமனாக இருக்கு இல்லையா? ஸோ 6 நம்ம வந்து அப்படியே வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. அப்போ 6 வெளியில் எடுத்துட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு 6 2s are தானே 12. அப்போ -2 இஸ் ஈக்குவல் டு 0. 6 இந்த சைடு வந்துருச்சுன்னா டிவைடட் பை 6ன்னு ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா வரும்? 0 தான் வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் -2 இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது மல்டிப்ளை பண்ணோன்னா -2, ஆட் பண்ணோம் அப்படின்னா +1. இப்போ ஏதாச்சும் ஒரு 2 நம்பர் எடுத்துக்கலாம். 1 2 1 2 is 2. 1லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா +1. ஆனால் இங்கே நம்மளுக்கு ஆன்சர் வந்து இங்கே என்ன இருக்குன்னா +1ன்னு இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் வரணும், சின்ன நம்பருக்கு முன்னாடி மைனஸ் வரணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். 1 2s are 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் +1 சாரி -1 +2 ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? +1 தான் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்குது? அதாவது ஒரு டேர்ம் வந்து நம்மளுக்கு -1ஆகவும் இன்னொரு டேர்ம் வந்து நம்மளுக்கு +2வும் கிடச்சிது. ஸோ இப்போ என்ன வரணும்? எக்ஸ் -1 எக்ஸ் +2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? எக்ஸ் -1 இஸ் ஈக்குவல் டு 0, x plus 2 is equal to 0. அப்போ என்ன ஆகும்? x is equal to 1, x is equal to -2. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து நம்ம 2 எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இன்டர்வல்குள்ளே தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? அப்சல்யூட்லி மேக்ஸிமம் மினிமம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வலும் கொடுத்துருந்தாங்க. -3 and -3 and +2 நான் நினைக்கிறேன். எஸ், -3 +2. அப்போ இந்த நம்பர்ஸையும் எடுத்துப்போம். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எக்ஸுக்கு என்னென்னலாம் எடுத்துக்கலாம்னா 1 எடுத்துக்கலாம், -2 எடுத்துக்கலாம், -3 எடுத்துக்கலாம், +2 எடுத்துக்கலாம். இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சிருந்தது, இது ரெண்டும் அவங்க கொடுத்துருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இருக்கு இல்லையா, இந்த டேர்மில் போய் நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு எது மேக்ஸிமமாக வருது, எது மினிமமாக வருதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிறேன். 2x cube ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 12x. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? 1. அப்போ என்ன படிக்கிறேன்? எஃப் ஆஃப் 1. இப்போ என்ன கிடைக்கும்? 2 × 1 cube 3 × 1 ஸ்கொயர் minus 12 into 1.
அப்போ 1 க்யூப் வந்து 1 தான். அப்போ 2 + 1 ஸ்கொயரும் 1 தான். அப்போ 3 - 12. அப்போ என்ன ஆகும்? 5 - 12 is the answer -7. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ -2. என்ன போட்டுக்கலாம்? f of -2. அப்போ 2 × -2 the whole cube plus 3 × -2 the whole square minus 12 × -2. ஓகேவா? இப்போ 2 அப்படி வச்சுக்கலாம். -2. ஸோ மைனஸ் பவர் 3 இருக்கிறனால மைனஸ் தான் வரும். 2 க்யூப்னா 2 2s are 4, 4 2s are 8 ப்ளஸ் 3 -2 பவரில் 2 இருக்கிறனால ப்ளஸ் தான் ஆகிடும். 2 பவர் 2 வந்து 4. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 2s are என்ன கிடைக்கும்? 24. சரி, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா? minus 8 2s are 16 plus 4 3s are 12 plus 24. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்? இங்கே ஒரு -4 வருமா? -16 ப்ளஸ் 12னா -4 ப்ளஸ் 24. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது? 20. ஓகேவா? இப்போ அடுத்த எக்ஸோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? -3. ஸோ f of -3 அப்போ என்ன கொடுக்கலாம்? 2 -3 the whole cube plus 3 -3 the whole square minus 12 × -3. ஸோ இதான் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ. f of x வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? 2x³ plus 3x² minus 12x. ஓகே, 2 மைனஸ் பவரில் 3 இருக்குது. ஸோ -3 பவர் 3 3 3s are 9 9 3s are 27 ப்ளஸ் 3 மைனஸ் வந்து மேலே ஸ்கொயர் இருக்கிறனால ப்ளஸ் ஆயிரும். 3 ஸ்கொயர்னால் என்ன கிடைக்கும்? 9. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 3s are என்ன இருக்கும்? 3 2s are 6 3 1s are 3. அப்போ 36. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? மைனஸ். அப்போ 27 × 2 7 2s are 14 ரிமைண்டர் 1 2 2s are 4 plus 1 5 ப்ளஸ் 9 3s are 9 3s are நம்மளுக்கு என்ன தெரியும்? 27 ப்ளஸ் 36. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? -56 அப்படியே வச்சுப்போமா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 6 + 7 வந்து என்ன ஆயிடும்? 13 13 1 3 2 5 5 1 6. இப்போ இதுலேருந்து இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும்? இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இதுலேருந்து தான் இதை என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்? ஓகே, 63ல் 54. அப்போ 5 ஆகும், 13 ஆகும். 13ல் 4 வந்துருச்சுன்னா 9. ஸோ என்ன கிடைக்கும்? +9. ஓகேவா? அடுத்த எக்ஸோட வேல்யூ என்னது? 2. ஸோ அடுத்த எக்ஸ் வேல்யூ வந்து f of 2. அப்போ என்ன கொடுத்துருந்தாங்க? 2x³ plus 3x² minus 12x. 2 2 power 3 2 2s are 4 4 2s are 8 plus 3 2 2s are 4 minus 12 2s are 24 8 2s are 16 4 3s are 12 minus 24. இப்போ இதுலேருந்து இதை சிம்பிளிஃபை பண்ணிடுவோமே, ஈஸி தானே. ஏன்னா 12 2s are 24. அப்போ ஒரு 12 போயிடுச்சுன்னா -12. அப்போ இதுலேருந்து இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அப்சல்யூட் மேக்ஸிமம் என்ன, அப்சல்யூட் மினிமம் என்ன, அதாவது இருக்கிறதுலே நம்மளுக்கு பெரிய ஆன்சர் என்னது, சின்ன ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்சல்யூட்லி மேக்ஸிமம் அதே மாதிரி அப்சல்யூட் மினிமம். ஓகே, இப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம்னா 4 கிடச்சிருக்கு, 9 கிடச்சிருக்கு, 20 கிடச்சிருக்குது, -4. அப்போ 20 தான் இருக்கிறதுலே பெரிய ஆன்சர். அப்போ அப்சல்யூட்லி மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ன இருக்குது? 20. அப்போ அதே மாதிரி மினிமம் பார்ப்போமா? 4 9 20 -7. அப்போ இருக்கிறதுலே மினிமம் என்னது? -7. ஸோ எஸ் -7. இப்போ நம்மளுக்கு 20ங்கிற ஆன்சர் எந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணதுனால நம்மளுக்கு 20 வந்தது? 20ங்கிறது
-2வை சப்ஸ்டிட் பண்ணனால வந்தது. அப்போ என்ன போட்டுக்கலாம் 20 அக்யார் x is equal to -2. ஓகேவா? ஸோ சேம் -7 அப்படிங்கிறது எந்த நம்பர் சப்ஸ்டிட் பண்ணதுனால வந்திருக்குதுன்னா 1 சப்ஸ்டிட் பண்ணனால தான் நம்மளுக்கு -7 வந்திருக்கு. ஸோ அக்யார் x is equal to 1. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.